வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் TRP ஆசிரியர் தேர்வு வாரியம் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ TRP பார்த்தீங்கன்னா 2 விதமான போட்டித் தேர்வு நடத்த வர்றாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வு ஸ்லெட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பணியிடங்கள், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு நடத்துகிறாங்க. இந்த தேர்வுகள்லாம் நடத்தி முடித்த பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதே மாதிரி PGTRP முதுகலை ஆசிரியர் பட்டதாரிகளுக்கான அந்த வேலை வாய்ப்பு காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த செட் எக்ஸாம் ரிலேட்டடாகவும் ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக இன்று வெளியான தகவல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த அப்டேட்டு. மார்ச் மாதத்தில் உதவி பேராசிரியர் தகுதி தேர்வு முழு வீச்சில் ஏற்பாடுகள் நடத்தி வருவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தரப்பிலிருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கல்லூரி உதவி பேராசிரியர் பணிகளுக்கான தகுதி தேர்வை செட் மார்ச் மாதம் நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு செய்துள்ளது. கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் பணியில் சேருவதற்கு நெட் அல்லது செட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். நெட் தேர்வை UGC சார்பில் தேசிய தேர்வு முகமை செட் எனப்படும் மாநில அளவிலான தகுதி தேர்வை சம்பந்தப்பட்ட மாநில அரசின் சார்பில் ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகம் நடத்துகின்றன. அந்த வகையில் தமிழகத்தில் செட் தேர்வை நடத்த 2024 முதல் அடுத்த கட்ட 3 ஆண்டுகளுக்கு நடத்த திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு தமிழக அரசு அனுமதி அளித்து, அதைத் தொடர்ந்து செட் தேர்வுக்கான அறிவிப்பை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் கடந்த 2024 ஆண்டு மார்ச் மாதம் வெளியிட்டதாக ஆன்லைன் விண்ணப்பங்கள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் 30ஆம் தேதி வரை பெற்று செட் தேர்வை ஜூன் 7 8ஆம் தேதி வரை கணினி வழியில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கான ஹால் டிக்கெட்டும் ஆன்லைனில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் தேர்வு தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக, அதாவது ஜூன் 5ஆம் தேதி அன்று தொழில்நுட்ப காரணங்களால் செட் தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாக திடீர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. இதனால் செட் தேர்வு எழுத தயாராக இருந்த தேர்வர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு 3 மாதங்களுக்கு மேலாகியும் செட் தேர்வு நடத்தப்படவில்லை. இந்நிலையில் செட் தேர்வை நடத்தும் பொறுப்பை ஆசிரியர் தேர்வு வாரியத்துடன் ஒப்படைத்ததாக தமிழக அரசு கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக அறிவிப்பின்படி செட் தேர்வுக்கு விண்ணப்பித்த தேர்வர்கள் அனைத்து தேர்வர்களும், அதாவது அவங்களுடைய அனைத்து தரவுகளும் டேட்டாஸ் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒப்படைக்கப்பட்டது. செட் விண்ணப்பதாரர்கள் விவரம் ஒப்படைக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் இன்னும் செட் தேர்வு நடத்தப்படவில்லை. இது குறித்து ஆசிரியர் தேர்வு மெயினாக TRPயில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியிடம் கேட்டபோது, செட் தேர்வுக்கு நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி 1,00,000க்கும் மேற்பட்டோர் ஆன்லைனில் விண்ணப்பித்தார்கள். அவர்களின் விவரங்கள் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. செட் தேர்வை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. செட் தேர்வை மார்ச் மாதத்தில் நடத்த முடிவு செய்துள்ளோம் என்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் கோரிக்கை. இதற்கிடையே செட் தேர்வுக்கு விண்ணப்பித்த தங்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று புதிய விண்ணப்பதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து செட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தவறிய முதுகலை பட்டதாரிகளுக்கு தற்போது இறுதியாண்டு படிக்கும் மாணவர்கள் கூறும்போது, தேர்வு வாரியம் தேர்வு நடத்துவதற்கு முன்பாக தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும். அதன் பிறகு விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ளும். அந்த வகையில் செட் தேர்வுக்கு பொறுப்பு TRP முதல் முறையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே TRP சார்பில் செட் தேர்வுகள் அறிவிப்பை வெளியிட்டு புதிய விண்ணப்பங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். செட் தேர்வு அறிவிப்பு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது. இப்போது ஓராண்டு நெருங்கிவிட்டது. அடுத்த செட் தேர்வு எப்போது நடத்தப்படும் என்பது தெரியாது. எனவே TRP செட் தேர்வு அறிவிப்பை வெளியிட்டு புதிய விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக முதுகலை இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு நெட் செட் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வு மார்ச் மாதத்தில் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. செட்டே கிட்டத்தட்ட 1 வருஷமே முடிய போகுது. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த செட் தேர்வில் நீண்ட இழுபறியாக இருக்குது. தேர்வுகளை உடனடியாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பார்த்திங்கன்னா தேர்வர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதான் அப்டேட்டு. TRP அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.